எக்ஸாம் அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் தி காலேஜுங்க. இதுக்கப்புறம் நம்ம காலேஜ் போகிறோமா இல்லைன்னு தெரியல. லாஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. குரூப் ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லி நானே மச்சான் பிளான் போட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன வீட்டுக்கு அதே மச்சான் ஃபன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு டே வந்தாச்சுங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் சும்மா நார்மல் டாக் பேசிட்டு மச்சான் புலம்பிட்டு இருந்தான். காலேஜ் முடிய போகுது, அவங்க மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி உர்ரா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் மெட்டீரியல் வச்சு படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் என் மச்சான் எப்படி படிக்காம பாருங்களேன் நீங்களே. இன்னும் படம் பார்க்குற மாதிரியே படிச்சுட்டு இருக்காங்க. அவன் என்ன படம் பார்க்குறான்னு தெரியல. கடைசியில் போய் பார்த்தோம்னா அக்கா வச்சு படிச்சுட்டு இருந்தான். யூடியூப்ல மேக்ஸ் சொல்லி தருவாங்களா படிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிக்குது, ஃபன் பண்ணலாம் அப்படின்ட்டு என் மச்சான் செல்ல வாங்கி பார்த்தாங்க. அவ்வளோ காஜில் இருக்காங்க. என்ன பண்ற, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, பேபி எங்க இருக்க, மூஞ்சி நிறைய மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஃபார் எனி சப்போர்ட் ரிலேட்டட் என்குரி ப்ளீஸ் ஷேர் டு ஜியோ கே நம்பர். வேட்டி கட்டி வெயிட்டா தாண்டி அவன் விலகி ஓடுவேன்.